மணிகண்டனுக்கு ஒரே சந்தோஷம்தான். என்னன்னு கேளுங்க, எலெக்ஷன் வரப்போகுதுல. எலெக்ஷன்னாலே விறுவிறுப்பாக தான் இருப்பார். ஏன்னா குடிக்க சரக்கும் பிரியாணியும் கொடுத்தா போதும். எந்த கட்சியெலாம் பார்க்க மாட்டார். குடும்பத்தோடு போய் ஓட்டை போட்டு வந்துடுவார். அதுக்காக அவர் ஒன்றும் தப்பானவர், ஏமாத்துறவர் அப்படின்னு சொல்ல வரல. அவரும் கிராமத்தில் இருக்கிற ஒரு வெள்ளந்தியான மனுஷன்தான். என்னப்பா எலெக்ஷன் வேறு வருது, ஒரே குஷி தான். அட நீ வேறப்பா, தலைவர் வீட்டுக்கே வரல. எந்த கட்சியாக இருந்தானே போகிறோம், ஓட்டை போட்டுட்டு வர போகிறோம், அவ்வளவுதான். சரிப்பா சரிப்பா. அக்கா, என்னடி வேணும்? அக்கா ஒரு குளிக்கிற சோப்பும் பேஸ்ட்டும் கொடுங்கக்கா. என்ன சோப்பு? என்னடி உங்க ஐயா இந்நேரம் பிரியாணி கொடுப்பாங்கன்னு கிளம்பியிருப்பாரே. அடையாக்கா நீ வேற, இப்படிதான் யாராவது கட்சிக்காரங்க வீட்டுக்கு வராங்க. எங்க ஐயாவும் தலையை சரிங்கன்னு ஆட்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை கட்சிக்கு ஓட்ட போட்டு குடிச்சிட்டு வந்து படுத்துடுறாரு. சரி, நீயாவது ஓட்டு போறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணு. சரிக்கா. என்ன இது ஐயா மாதிரி தெரியுது? ஐயா தான். என்னையா மணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா. மணி, நாளை காலைல பால் கரசாமினதுக்கு பாலை ஊற்றிட்டு அங்கேயே இரு. சரிங்கய்யா. சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? ஐயா ஒரு 4 பேருங்கய்யா. சாமிநாதன் ஒரு 4000 தருவான். சத்தம் படமும் வாங்கிட்டு 10 மணிக்கு வண்டி வந்துடும். குடும்பத்தோடு அங்கே வந்துடு. உனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லையே, வந்துடுவல? நீங்கள் சொல்லிட்டீங்க, வராமல் இருப்பேன் ஐயா. வந்துடுறேன் ஐயா. ஐயா சரக்கு வாங்க எங்கேயா வரணும்? சாயங்காலம் 6 மணிக்கா கிழக்க இருக்கிற பணக்கூடலுக்கு வந்துடு. பாரு, நாங்களாம் ஓட்டு போட போகிறோம். உனக்கு இன்னும் 18 வயசே ஆகலை. அப்படியே ஓட்டு போகிறதுக்கான வயசு வந்தாலும் நீ ஓட்டு போட மாட்டேன்னு தெரியும்டி. அதான் நீயே சொல்லிட்டியே, போ குடும்பத்தோட காசு வாங்கிட்டீங்க. நம்ம கிராமத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்கு. சரி அதை விடு. நம்ம குடிக்கிற நல்ல தண்ணி ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை வருது உனக்கே தெரியும். இப்ப கூட பாரு, காலில இருந்து பவர் கட்டு. ஊர்ல இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இதை பத்திலாம் உனக்கு என்ன தெரிய போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஓட்டு போடணுங்கிற ஆர்வமே சுத்தமா போயிடுச்சு. நீ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ற, சரி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை ஓட்டு போறதுக்கான வயசு வந்ததுக்கு அப்புறம் நீ போடாம இருக்கிற ஒரு ஓட்டுனால தான் இதெல்லாம் மாறப்போகுதுன்னு நினைக்கிறியா? கட்சிக்காரங்க வராங்க, நம்ம கஷ்டத்துக்கு காசு கொடுக்குறாங்க. எந்த கட்சியா இருந்தானே ஓட்டை போட்டு போக வேண்டியதான். ஓட்டு போடுறது என்னோட விருப்பம். நம்மள மாதிரி கிராமங்கள்ல இப்படி இருக்குன்னா சிட்டியெல்லாம் யோசிச்சு பாரா. இவர் தாங்க கார்த்தி, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. என்னடா இவ்வளோ லேட்டாக எழுந்துச்சி போகிறாருன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இவருக்கு லீவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தேர்தலில், அதுவும் ஒரு நாள் தாங்க. விறுவிறுப்பாக தேர்தல் களம். ஆர்வமாக வாக்காளர்கள் வாக்குச்சாவடியில் அவர்களது ஓட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏங்க ஒரு 11 மணி போல ஓட்டு போட்டு வந்துடலாமா? அதெல்லாம் இருக்கு நித்யா, 2 தோசை சுட்டு எடுத்துருவா, பசிக்குது. ஓட்டு போகிறத பற்றி அப்புறம் பேசுவோம்.
எல்லாரும் சாப்பிட வாங்கம்மா. என்ன ஓட்டு போட்டதை பத்தி வாயை திறக்க மாட்டீங்க? ஆமாம்ல, ஓட்டு போட போகணும்ல. ஒரு நிமிஷம் இரு. சரியான வெயிலாக இருக்கு லத்தியா. மதியம் லஞ்சை முடிச்சுட்டு 4 மணிக்கு போகலாம். தரணியா, தோசை போதுமா இன்னொன்று வேணுமா? போதுமா, போதும். அப்பா ஈவினிங்காக ஓட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணால் ரெஸ்லின் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. என்ன உங்கள் அப்பா ஓட்டுன்னு சொன்னாலே தூங்க பார்க்குறாரு. ஆனால் ஒன்றா லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு. ஃபேஸ்புக் லைவ், நியூஸ் சேனல், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு. யாராவது வெயில் அடிக்குதுன்னு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஆக மொத்தம் உங்கள் அப்பாவுக்கு ஓட்டு போடுன்னு சுத்தமாக எண்ணமே இல்லை. நீ வேற ரெஸ்லின், இந்த வருஷமாவது வெயில் அடிக்குதுன்னு சொன்னார். போன வருஷம் மழை பெய்யுது புயல் அடிக்குதுன்னு படுத்தவர் தான் நைட்டு 10 மணிக்கு தான் எழுந்துச்சாங்கன்னு அம்மா சொன்னாங்க. அப்போது உங்கள் வீட்டில் இருக்க 2 ஓட்டு கூட போடுறதில்ல. ஆமாம், ஓட்டு போடுற வயசு தான். ஓட்டர் ஐடி கூட கையில் தான் இருக்குது. தோ இவர்காலே தரணியா, அடுத்த வருஷம் ஓட்டர் ஐடி கையில் வந்துடும். ஆக மொத்தம் 4 ஓட்டு. இதே மாதிரி அடுத்த வருஷமும் ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு இந்த 4 ஓட்டு போடாமல் தான் போகிறாங்க. அவங்களுக்கே இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை பார்த்து எங்களுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல. இதையே பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. வா, பசிக்குது, சாப்பிட்லாம். சை, திருந்தவே மாட்டீங்கடி. கிராமங்களிலாக இருக்கட்டும், நகரங்களிலாக இருக்கட்டும், ஓட்டு என்பது அவரவர்களின் உரிமை. அதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். முக்கியமாக இளைஞர்கள், இளைஞிகள் ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக வர வேண்டும். வருங்காலத்தில் வரும் அனைத்து முன்னேற்றத்திற்கும் நீங்கள் போடும் இந்த ஒரு ஓட்டுதான் பேசும். அனைவரும் வாக்களிப்போம், புதிய வருங்காலத்தை உருவாக்குவோம். எங்கள் படைப்பின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். செயல்படுங்கள், செயல்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.